வணக்கம். நான் உங்கள் ALPCR முத்து, கோவையிலிருந்து. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் இந்த திதிசூனியம் லக்ன பாவத்திலிருந்து 9 பாவம் வரை ஒவ்வொரு பாவத்திலும் திதிசூனியம் பெற்றிருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன என்று இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம். இப்போது 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி என்றால், இப்போ அநேகர் இந்த திதிசூனியம், அதாவது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும், அறியாதவர்களுக்கு திதிசூனியம் என்றால் என்ன என்று தெரியாது. உங்களுடைய லக்ன பாவத்தை உங்களுடைய ஏதாவது ஒரு ALP சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் உங்களுடைய லக்ன பாவம் என்ன என்று சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடும். இது பாருங்கள், இப்போ நாம் ஒரு 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 ஜாதகத்தை எடுத்திருக்கிறோம். இந்த ஜாதகத்தில் இந்த 4 கட்டம், அதாவது 4 கார்னரும் பார்த்திங்கன்னா திதிசூனியம் என்று இருக்கிறது. அதாவது வேறு கலர் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கத்தில் என்ன என்று எடுத்து பார்த்தால் பஞ்சாங்கத்தில் திட்டமும் தெளிவாக அதை போட்டிருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது சதுர்தசி திதி, இங்கே பாருங்கள், அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சதுர்தசி திதி என்று கடைசியில் இருக்கிறது. இந்த சதுர்தசி திதி, சதுர்தசி திதிக்கு 4 பாவங்கள், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் என்று 4 பாவங்கள் போட்டுள்ளது. இப்படியெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடித்து குழப்பமடைய வேண்டிய நிலையே வேண்டாம். நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா எந்த பகுதி லக்னத்திலிருந்து எண்ணி வந்தால் எந்த பகுதி உங்களுக்கு திதிசூனியம் என்று போட்டிருக்கிறதோ அந்த பகுதியை குறித்து என்ன பலன் என்று பார்த்தீர்கள் என்றால் அப்படியே சரியாக இருக்கும். நம்முடைய குருமார்கள் சொல்லி வைத்திருக்கிற தகவல் அப்படியே சரியாக இருக்கும். இப்போது 10ஆம் இடம் உங்களுக்கு திதிசூனியம் என்றடைந்த வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடம் திதிசூனியம் அடைந்தால் அதனுடைய பலன் என்ன? 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்வார்கள் அல்லவா? இந்த 10ஆம் இடம் திதிசூனியம் அடைந்தால் உங்களுக்கு தவசம், தர்ப்பணம், கர்மம் இதில் கலந்து கொள்ள விடாது. தடை உண்டு. ஒரு நல்ல ஒரு பெரிய காரியம் நடந்து விட்டது, அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அது இயலாது போய்விடும். கவனம் வேண்டும். அடுத்தது, ஆண் குழந்தை பற்றி கவலை உண்டு. ஆண் குழந்தை இருந்ததுன்னா இல்லைங்கிற கவலை, பெண் குழந்தை இருந்ததுன்னா ஆண் குழந்தை இல்லை என்று கவலை, ஆண் குழந்தை இருந்ததென்றால் அவனை குறித்த கவலை, பெண் இருந்தால் ஆண் இல்லை என்று கவலை இருக்கும். பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் இருதயத்திலே பெரியதாக இருக்கும். ஆண் குழந்தை இருந்தால் அவரை குறித்து கவலை. ஆண் குழந்தை இப்படி பண்ணுறானே, இப்படி சேட்டை பண்ணுறானே, இப்படி இது பண்ணுறானேங்கிற பிரச்சனை எப்போதும் இருக்கும். மனைவி வழி சொத்துக்கள் வில்லங்கத்தில் இருக்கும். மனைவி என்றால் 7ஆம் இடம், கணவனுடைய வழி சொத்துக்கள் அது வில்லங்கங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கும். 10ஆம் இடம் திதிசூனியம் பெற்றால் கணவனுக்கு கணவனுக்கு திதிசூனியம் பெற்றால் மனைவி வழி சொத்துக்கள், மனைவிக்கு திதிசூனியம் பெற்றால் கணவன் வழி சொத்துக்கள், தீராத பிரச்சனை, சொத்து வில்லங்கம் இருக்கும். துணையில் ஆரோக்கிய குறைபாடு, கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவனுடைய ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். மனைவி படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது, அல்லது கணவன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. தந்தையின் தொழில் செய்ய ஆசையாக இருக்கிறவர் செய்வார், அதில் பல தடைகள் வரும். கவனமாக பார்க்கணும். என்ன பண்ணுறது? அதை வலி நோய் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு என்ன வைத்தியம்? விட்டுறணும். மனைவி வழி சொத்துக்கள் இடைஞ்சல்னா அதுக்காக போராடிக்கு 30 வருஷம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2000 பேர், 300 பேர், 400 பேர், 50 பேர், 10 பேர், 20 பேர் கூடி அந்த பஞ்சாயத்து முடிக்கணுங்க அவசியம் இல்லை. வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்கன்னா இறைவன் என்ன பண்ணுவார்? உங்களுடைய கடைசி காலத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விடுவார். நிச்சயம் கிடைச்சோம். அடுத்தது, 11ஆம் பாவம் திதிசூனியம் பெற்றால் மூத்தவர்கள் இருந்தால், மூத்தவர்கள் சித்தப்பா, அவருடைய சித்தப்பா இவர்களை
பற்றிய கவலை இருக்கும். மூத்தவர்கள் சித்தப்பா இவர்களை பற்றிய கவலை இருக்கும். மூத்தவர் யார்? அண்ணன், மூத்த அண்ணன் இருக்கான், மூத்த அக்கா இருக்கான்னா அவர்களை பற்றிய கவலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பேராசைப்படக்கூடாது, பட்டால் ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டுவிடும். மருமகன் மருமகள் ஒத்ததாக இருக்கார். அப்போ இது என்ன பண்ணுறது? நோயை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது என்னுடைய இதில் திரிசூன்யம் இருக்கிறது. 11ஆம் இடம் திரிசூன்யம், உல்லாசம், சல்லாபம், கேளிக்கை, நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 11ஆம் பாவம் திரிசூன்யம் இருக்கிறது. என்ன ஒரு மருமகனும் ஒத்தே போக மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மகள் இருந்தால் மருமகனை தேர்வு செய்வதில் ஒரு ஞானம் வேண்டும். மகள் இருந்தால் மருமகனை தேர்வு செய்வது, மகன் இருந்தால் மருமகளை தேர்வு செய்வது. எப்படி தேர்வு செய்யணும்? நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு, நம்முடைய அந்தஸ்துக்கு, நம்முடைய குலம், நம்முடைய கோத்திரம், இப்படியெல்லாம் முரண்டு பிடிக்காது. நமக்கு ஏழ்மையான ஒரு நபர், நமக்கு கீழ் தாழ்ந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து மகனாக எடுத்து, அதாவது ஒரு மகள் இருக்கிறார் என்றால் ஒரு மருமகனை தேர்வு செய்கிறோம் என்றால் அந்த மருமகன் எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு ஏழப்பட்ட பையன், நமக்கு வசதி நிறையா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நிறைய சொத்துக்கள், ஜுவல்லரி வச்சுருக்கார். அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய மகள்களுக்கு மகன் வேண்டும். அவங்க ஜாதியில் பார்த்தாங்க பெருசாக, அவங்களுடைய சொந்தக்காரர்களில் பார்த்து ஒரு பையனை பிடிச்சி, ஒன்றும் இல்லாத ஒரு பையனை பிடிச்சி, கடையில் வேலை செய்கிற பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு நகைக்கடை வச்சு கொடுத்தாங்க. ஜெகஜோதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது 11ஆம் இடம் திரிசூன்யம் பெற்றால் மருமகளோ உங்களுக்கு என்ன பிடித்ததாக இருக்காது. அது பிடித்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்தஸ்தை தேடிட்டு போகாமல் நம்மளாக புத்தியாக ஞானமாக ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல பையனை மட்டும் பிடிச்சிட்டு அவனுக்கு அழகு இருக்குது அந்த அதையெல்லாம் எதிர்பார்க்க, சொத்து சுகத்தை பற்றியெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காம தூக்கி உட்கார வச்சிட்டோம்னா அவன் என்ன ஆயிடுவான்? அவன் பிரமாதமாக அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு போய்விடுவான். பேராசைப்படவே கூடாது. இளமையில் ஏதாவது ஒரு பெரிய பதவி, அந்தஸ்து ஏதாவது கிடைக்குன்னு வச்சுங்களேன், அது பெருசாக பாதிப்பு கொடுத்து விடும். எந்த இளமையில் கிடைக்கிற எதையுமே நீங்கள் அனுபவித்து விடக்கூடாது. சின்ன வயசுலேயே பல காரியங்கள் கிடைக்கும், அதை அனுபவிக்க ஆசைப்படக்கூடாது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் கிடைக்கும். அதை அதனால உல்லாசம் சல்லாபமான பகுதி 11ஆம் பகுதி, 11ஆம் பாவம். அதனால் இளமையில் எது கிடைத்தாலும் அதை தள்ளி விட்டீர்கள் என்றால் முதுமையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் என்பது மூத்தோருடைய கருத்து, நம்முடைய கருத்தல்ல. பிற்காலத்தில் வாழ்க்கை பெருமையாகவும் புகழாகவும் இருக்கும். புகழை தர வேண்டும் என்றால் இளமையில் கிடைக்கிற பதவிகளை நீங்கள் உதற வேண்டும். இளமையில் கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்கன்னா பின்னால் செழிப்பாக இருக்கலாம். மனைவி அல்லது கணவன் வழியில் புத்திர தோஷம் இருக்கவே செய்யும். மனைவி வழியிலையோ கணவன் வழியிலையோ அவங்க குடும்பத்தால் பார்த்தீங்கன்னா சித்தப்பாவுக்கு, அண்ணனுக்கு, அக்காவுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு, அதாவது உங்களுடைய தம்பிக்கு, தங்கச்சிக்கு, இந்த வழிகளில் வகைராவில் நீங்கள் சொல்ல போனால் வகைராவில் என்ன இருக்கும்? உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. எதையுமே விதி கொடுத்ததை அனுபவித்தே ஆகணும், அவாய்ட் பண்ண முடியாது. மத மாற்ற சிந்தனை இருக்கும், காதல் திருமணம் இருக்கும். எதையும் நம் மாற்ற முடியாது, நடந்தே தீரும். அதை ஞானமாக அறிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது, மதிகொண்டு செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்தது 12ஆம் இடம் திரிசூன்யம் பெற்றுவிட்டால் தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் இருக்காது சரியா, நைட் டியூட்டி வந்துடும். நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு வரேன்னா பகலில் முழுசாக தூங்கிட முடியுமா? முடியவே முடியாது. அவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவார். மத்தியானம் சாப்பாடு எழுந்திரிப்பார், மறுபடியும் முடிச்சுட்டு தான் இருக்க போகிறார். ஏதாவது டிவி பார்த்து உட்காந்துருப்பார். ஸோ நைட்டில் தூங்குற மாதிரி ஒரு 8 மணி, நைட்டு 10 மணிக்கு படுத்து காலைல 5 மணி வரலும் தூங்குற அந்த ஒரு நீண்ட உறக்கம் அவருக்கு இருக்காது. அதனால் தூக்கம் 12ஆம் இடம் திரிசூன்யம் பெற்றால் தூக்கம் கெடும். இரவு பணி உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகிற வேலையில் தடை இருக்கும். போகிறதுக்கு சில பெருங்கொண்ட தடையில் தாமதங்கள் இருக்கும். வரை தாண்டி தான் அவர்கள் போகணும். கருச்சிதைவு இருக்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு எப்போதும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 12 பாவகர்கள் இருந்தால் கூட அது தொடர்ந்து இருக்குது, அனுபவத்தில் பார்த்துட்ருக்கோம். கருச்சிதைவு இருக்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருக்கும். அதாவது ப்ரீ மெச்சூர்ட் பேபி எல்லாம் இவர்களுக்கு தான் பிடிக்கும். குறை மாத பிள்ளைகள் சொல்லுவாங்க, 7 மாதத்தில் 8 மாதத்தில் பிறந்தான், அப்படியெல்லாம் 7 மாதத்தில் பிறந்தான் ப்ரீ மெச்சூர்ட் பேபி இவர்களுக்கு தான் பிறக்கும்.
காரணம் இது 5க்கு 8, 5ஆம் இடத்திலிருந்து எண்ணினீங்கன்னா 12ஆம் இடம் 8ஆக வருவதால் அது நடக்கும். தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். தந்தை அல்லது தாய் அவருடைய தந்தை தாயை விட்டு பிரிந்து வாழ்ந்திருப்பார். வாழ்வில் பிற்பகுதியில் வளமாக இருப்பார், வளமாக இருக்க முடியும். அப்படின்னு என்ன, இளமையில் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் இந்த பாடுகளில் இந்த துன்பங்கள் இந்த சிரமங்கள் எல்லாம் அனுபவித்து வெளியில் வந்தார்னா, மேலே ஏறி வந்துட்டார்னா பின்னால் நல்லா இருப்பார். 1க்கு மேற்பட்ட வருமானங்கள் உண்டு. இந்த பல பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, ஒரு கம்பெனி வச்சு பல பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பல உத்தியோகங்கள், 1க்கு மேற்பட்ட வருமானங்கள் இருக்கும். ஜாதகருக்கு அவர் துணைவிக்கும் ஜோடி பொருத்தமே இருக்காது. யாரும் 100% இருக்க போகிறது கிடையாது. யாருக்கும் கணவன் மனைவி என்றிருந்தால் அவர்களுக்கு ஏசகோசலாகத்தான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு ஜோடி பொருத்தம் இருக்காது. 12ஆம் இடம் திதிசூன்யம் பெற்றவர்களுக்கு ஜோடி பொருத்தம் இருக்காது. சமுதாயத்தில் ஏற்ற இறக்கம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அந்த உறவுக்கு ஜோடி பொருத்தம் இருக்குது. 12ஆம் இடம் என்ன உறவெல்லாம் சொல்லிட்டு யார் நிற்கிறாங்களோ அதுக்கு துணை எல்லாமே ஜோடி பொருத்தம் வருகிறது, ஏற்று இருக்காது என்று தான் சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம்.